தொழில்நுட்பத் துறையில் நாம் அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் எலன் மாஸ்கின் டெஸ்லா கார், எக்ஸ்பேஸ், ஸ்டார்லிங்க் மற்றும் நியூரோலிங்க் போன்றவையே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதேபோல் தொலைத்தொடர்புகள் என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் தவிர்க்கப்பட முடியாதவையாகவே மாறியுள்ளது. இதற்காகவே எலன் மாஸ்கின் புதிய கண்டுபிடிப்பான டெஸ்லா போன் BI மாடல் இந்த வருடத்துக்குள் வர இருக்கிறது. மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தப் போகும் என எதிர்பார்க்கப்படும் டெஸ்லா போன் BIயில் என்னதான் இருக்கிறது என்று பார்ப்போம் வாங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம். எலன் மஸ்க் தலைமையிலான டெஸ்லா நிறுவனம் தயாரித்துள்ள டெஸ்லா மாடல் BI ஸ்மார்ட் போன் துறையில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தற்போதைய சந்தை நிலவரங்களிலிருந்து அதை வேறுபடுத்தி காட்டக்கூடிய புதுமையான அம்சங்களை கொண்டிருக்கின்றது. இதன் வடிவமைப்பை பார்க்கும்போது டெஸ்லா மாடல் BI ஹார்னிங் கொர்லா கிளாஸ் 7ஆல் பாதுகாக்கப்பட்ட 7 இன்ச் சூப்பர் அமோலெட் டிஸ்பிளேயை கொண்டிருக்கிறது. இது நீடித்து உழைக்கும் தன்மை மற்றும் பிரீமியம் உணர்வை உறுதி செய்கிறது. இந்த சாதனம் 4 விருப்பு வண்ணங்களில் வரவிருக்கின்றது: மோச்சா பிரவுன், கருப்பு, பால் செய்யப்பட்ட நீலம் மற்றும் பிங்க் கோல்ட். இது பல்வேறு பாவனையாளர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். சவால்கள் மற்றும் சந்தைப்படத்தில் உள்ள தாக்கம் என்று பார்க்கும்போது டெஸ்லா போன்ற ஒரு நிறுவனத்துக்கு கூட மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த ஸ்மார்ட் போன் சந்தையில் நுழைவது பெரும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு இடத்தை பிடிக்க பல்வேறுபட்ட சந்தை நிலவரங்களை பூர்த்தி செய்யக்கூடியவாறும் மேம்பாடு மற்றும் போட்டி மற்றும் விலை நிர்ணயம் போன்ற காரணிகளை நிவர்த்தி செய்யக்கூடியவாறும் இருத்தல் வேண்டும். இருப்பினும் பாவனையாளர்கள் மத்தியில் டெஸ்லாவின் புதுமையான அணுகுமுறை மற்றும் பிராண்டினுடைய மோகம் குறிப்பிடத்தக்க ஆர்வத்தை தூண்டக்கூடும். இதனால் தொழில்நுட்பத்தை விரும்பக்கூடிய பாவனையாளர்கள் மத்தியிலும் பெரும் தொழில் நிறுவனங்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் செயல்திறன் மற்றும் மென்பொருள் என்று பார்க்கும்போது டெஸ்லா போன் BI குவால்காமின் ஸ்னாப்டிராகன் 8 ஜெனரல் 3 மென்பொருள் மூலம் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது 12 GB, 16 GB அல்லது 20 GBயின் பல்வேறு RAM விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் இணைக்கப்பட்டுள்ளது. சேமிப்பு திறன் 512 GB முதல் 2 TB வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய விவர குறிப்புகள் மாடல் BI கிடைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்மார்ட் போன்களில் ஒன்றாக முன்னிறுத்திக் கொள்கிறது. பாதுகாப்பு அம்சங்கள் என்று பார்க்கும்போது மேம்பட்ட பயோமெட்ரிக் பாதுகாப்பு செயற்பாடுகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பாவனையாளர்களின் கைரேகை சென்சார்கள் மற்றும் முக அடையாள தொழில்நுட்பம் ஆகியவை அடங்கும். டெஸ்லாவின் AI தொழில்நுட்பம் மீதான கவனம் மோசடிகளை கண்டறிதல் மற்றும் மேம்பட்ட தனியுரிமை கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை அறிமுகப்படுத்தக்கூடும். இதனால் பாவனையாளர்களின் தரவு பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்கிறது. கேமரா சிஸ்டம் என்று பார்க்கும்போது புகைப்பட ஆர்வலர்களுக்கான 200 MB பிரதான சென்சார், 32 MB, 16 MB மற்றும் 5 MB துணை லென்ஸ்கள் கொண்ட குவாட் கேமரா அமைப்பை காணலாம். கூடுதலாக 64 MB முன் கேமரா செல்வி தரத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறப்பு வானியல் புகைப்பட திறன்களை கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது. இது பாவனையாளர்கள் இரவு வானத்தின் தெளிவான உயரிய வண்ணத்தில் படங்களை பிடிக்கக்கூடியதாக இருக்கும். இது டெஸ்லாவின் விண்வெளி தொழில்நுட்பத்தில் மிகவும் நிபுணத்துவத்தை பயன்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெஸ்லா தயாரிப்பு வாகனங்களுடனான தொடர்புகள் பற்றி பார்க்கும்போது டெஸ்லா வாகனங்கள் மற்றும் சேவைகளுடன் தடையற்ற ஒருங்கிணைப்பு ஒரு தனித்துவமான அம்சமாக இருக்கும். டெஸ்லா மாடல் BI பாவனையாளர்கள் தங்கள் டெஸ்லா கார்களின் பல்வேறு அம்சங்களை, அதாவது காலநிலை அமைப்புகள் மற்றும் தனியக்க பைலட் செயற்பாடுகள் போன்றவற்றை ஸ்மார்ட் போனில் இருந்து நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த ஒருங்கிணைப்பு டெஸ்லா உரிமையாளர்களுக்கு பயன்படுத்தும் அனுபவத்தை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பயன்படுத்தப்படும் மென்பொருளுக்கான உரிமம் பற்றி பார்க்கும்போது டெஸ்லா போன் BI மாடலுக்கான மென்பொருள்
தனி பயனாக்கப்பட்ட பதிப்பில் அல்லது டெஸ்லாவால் உருவாக்கப்பட்ட தனி உரிம இயக்க முறையில் இயங்கக்கூடும். ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் ஆக்மென்ட் ரியாலிட்டி AR அம்சங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட தொடர்புகள் மேலும் மேம்படுத்தலாம். ஆற்றல் மேலாண்மை மற்றும் இயக்கத்துக்கு ஏற்ற செயற்பாடுகளை வழங்கும் என சொல்லப்படுகிறது. டெஸ்லா போன் மாடல் B-ஐ இன்னும் பாவனைக்கு வராமல் இருந்த போதிலும் சில தரவுகளை எலன் மாஸ்க் வெளியிட்டிருந்தாலும் ஸ்மார்ட் போன்களின் எதிர்காலத்திற்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியினை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்தையில் டெஸ்லாவின் AI தொழில்நுட்ப ரீதியான நுழைவு, குறிப்பாக அதன் தற்போதைய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுடன் தடையற்ற ஒருங்கிணைப்பு மூலம் பாவனையாளர்களின் கவனத்தை ஈர்க்கச் செய்யும் எனவும் பல புதுமைகளை அறிமுகப்படுத்தக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பேட்டரி மற்றும் சார்ஜிங் என்று பார்க்கும்போது டெஸ்லா மாடல் B-யின் பேட்டரி பவரின் அளவு 7100 mAh கொண்டுள்ளது. இது 65 வோல்ட் வேகமான சார்ஜிங் மற்றும் வயர்லெஸ் சார்ஜிங் திறன்களை கொண்டுள்ளது. புதுமையான முறையில் டெஸ்லா சூரிய சக்தி சார்ஜிங் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. இதில் உள்ளடக்கப்பட்ட சோலார் பேனல்களை பயன்படுத்தி போனை ரீசார்ஜ் செய்ய உதவுகிறது. இது நீண்ட கால பயன்பாட்டுக்கு நிலையான தீர்வாக அமையும் என டெஸ்லா நிறுவனம் உறுதிப்படுத்துவதாக அறியப்படுகிறது. டெஸ்லா போனுக்கான எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றன. அதே நேரத்தில் எலன் மாஸ்க் மீதான விமர்சனங்களும் வரத்தான் செய்கின்றது. டெஸ்லா ஸ்மார்ட் போன் சந்தையில் நுழைவதற்கான வாய்ப்பை எலன் மாஸ்க் தொடர்ந்து குறைத்து மதிப்பிட்டு வருகிறார் என்ற விமர்சனங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. டெஸ்லா போன் வருவதற்கு முன்னதாக நவம்பர் 24 தி ஜோ ரோகன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற தலைப்பில் அளித்த பேட்டியில், நாங்கள் ஒரு தொலைபேசியை உருவாக்க முடியும், ஆனால் நாங்கள் ஒரு தொலைபேசியை உருவாக்கப் போவதில்லை என்று எலன் மாஸ்க் கூறியிருந்தார். iOS மற்றும் Android போன்ற தற்போதைய தளங்கள் குறிப்பாக பயன்பாட்டு தணிக்கை தொடர்பாக அதிகப்படியான கட்டுப்பாடுகளுக்கு ஆளானால் மட்டுமே டெஸ்லா ஒரு தொலைபேசியை உருவாக்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என்று கூறியிருந்தார். வேறு வழியில்லை என்றால் நாங்கள் ஒரு மாற்றீட்டை உருவாக்குவோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இணைப்பு மற்றும் நெட்வொர்க் என்று பார்க்கும்போது ஸ்பேஸ்எக்ஸின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் நெட்வொர்க்கை மேம்படுத்துவதன் மூலமும் இதற்காகவே கூடுதலான செயற்கைக்கோள்களை பூமியை சுற்றி வர விடுவதன் மூலமும் டெஸ்லா போன் B-க்கான நேரடி செயற்கைக்கோள் இணைய சேவையை வழங்க முடியும். தொலைதூர பகுதிகளில் கூட அதிவேக இணைய சேவையினை வழங்க முடியும். ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் சேட்டலைட் மூலம் இணைப்பை வழங்குவதால் விண்வெளியில் கூட இணைப்பை பெற முடியும். இதற்காகவே வடிவமைக்கப்பட்ட சிறிய ரக டிஸ்க் மூலமே இந்த இணைப்பினை பெற முடியும். மார்ஸ் கிரகத்தில் இருந்தும் இந்த இணைப்பினை பெறலாம் எனவும் சொல்லப்படுகிறது. எலன் மாஸ்குடைய அடுத்த ஒரு கனவு திட்டமான மக்களை மார்ஸ் கிரகத்தில் குடியேற்றுவதற்கான முதற்படியாகவே இது கருதப்படுகிறது. இந்த அம்சம் பாரம்பரிய மொபைல் போன் நெட்வொர்க்குகளை சார்ந்திருப்பதை நீக்கி உலகளவில் இணையற்ற இணைப்பை வழங்க முடியும். விலை நிர்ணயம் மற்றும் கிடைக்கும் தன்மை என்று பார்க்கும்போது தற்போது வரை டெஸ்லா மாடல் B-யின் வெளியீட்டு திகதி அல்லது விலை நிர்ணயம் குறித்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை. ஊக அறிக்கைகளின்படி 2025 ஆண்டின் நடுப்பகுதியில் வெளியிடப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. விலைகள் மற்ற ஸ்மார்ட் போன்களை ஒப்பிடுகையில் மிகவும் குறைவான விலையிலேயே கிடைக்கும் எனவும் சேமிப்பு மற்றும் RAM உள்ளமைப்புகளின் அடிப்படையில் மாறுபடும் எனவும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் இந்த விவரங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. தொடர்ந்து இதுபோன்ற தொழில்நுட்ப தகவலை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.